Hi students, this is Syed Mukhtar, your English trainer from ARA 247 Tamil. IBBS clerk exam நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 11,500 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்னென்னா வந்து சார் கட் ஆஃப் சொல்லி இந்த வருஷம் எவ்வளோ சார் இருக்கும், நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் சொல்கிறது உங்களோட ஃபைனல் ஸ்கோரில் ஆட் ஆகாது. ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப்னு சொல்கிறது உங்களோட ஃபைனல் ஸ்கோரில் ஆட் ஆகாது. ஒன்லி மெயின்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க் தான் செலெக்ஷனுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும். வேக்கன்சியை பொறுத்து, காம்படிஷன் பொறுத்து. அதே மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். சில கேட்டகரிக்கு ஹை கட் ஆஃபும் இருக்கும், சில கேட்டகரிக்கு லோ கட் ஆஃபும் இருக்கும். ஸோ நார்மலைசேஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம் சொல்கிறது ஒரு ஷிஃப்ட்டில் நடக்காது, மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் தான் நடக்கும். ஒரே ஷிஃப்ட்டில் நடக்காது, மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கிறப்ப நம்மளுக்கு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸை கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்துருக்கு பாருங்கள். ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தா 71.50 தான் வந்து கட் ஆஃபாக இருக்குது. இதுவே ஒவ்வொரு கேட்டகரிக்கு அது மாறுது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ இனிஷியலாக 19ல் 67.75 இருக்குது. அப்படியே இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாகுது தவிர கம்மியாக மாட்டேங்குது. எங்கேயுமே கம்மியாகலை, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுலேயும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுலேயும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு அப்வர்ட் ட்ரெண்டு தான் இருக்குது. அப்வர்ட் ட்ரெண்டு தான் இருக்குது. ஓகே, அப்வர்ட் ட்ரெண்டு தான் இருக்குது. ஓகேப்பா. ஸோ சேஃப் ஸ்கோர். ஸோ உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் சொல்கிறது என்னென்னா ஜென்ரலுக்கு 75+ தான் சேஃப் ஸ்கோர். ஓபிசிக்கு 7. இது எல்லாமே அவுட் ஆஃப் 100 சொல்கிறோம். 100க்கு நீங்கள் 75+ எடுக்கணும், இதில் 72+ எடுக்கணும். இடபிள்யூஎஸ்னா 72+, எஸ்சினா 65+, எஸ்டினா 62+. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 5 to 7 மார்க்ஸ் இன்னுமே கூட்டி கழிச்சிக்கலாம். பிகாஸ் இது மாறுபடும். ஒருவேளை கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா 2 to 3 மார்க்ஸ் குறையும். ஈஸியாக இருந்தால் இதை விட இன்னும் ஒரு 3-4 மார்க்ஸ் அதிகமாகும். ஓகே, பாருங்கள். ஸோ ஸ்டேட் வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்குறப்ப நமக்கு டெல்லியில் 7682, ஹரியானாவில். ஸோ இது எல்லாமே ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப். ஸோ இங்கே பாருங்கள், வெஸ்ட் பெங்காலுக்கு, மத்திய பிரதேஷ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே கொடுத்து, அதுவே தமிழ்நாடுக்குன்னு நான் கொடுக்கல. அதுக்கு ரீசன் இருக்குது. தமிழ்நாடு நம்ம 70+ எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடுல நம்ம கட் ஆஃப் சொல்கிறது 70+. ஸோ 70 to 75 ஏம் பண்ணுங்கப்பா. 70 to 75 ஏம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக பண்ண முடியும். சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். கட் ஆஃப்னு சொல்கிறது நம்மளால் கரெக்டாக இதுதான் கட் ஆஃப்னு நம்மளால் ஃபிக்ஸ் அவுட் பண்ண முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். கட் ஆஃப் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேப்பா. ஸோ செக்ஷன் வைஸ் சேஃப் அட்டம்ப்ட்னு சொல்கிறது ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 to 30 தான் இருக்கும். குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 to 26, இங்கிலீஷ்னா 22, 27. ஸோ இதுதான் குட் அட்டம்ப்ட். ஸோ உங்களோட ரா அட்டம்ப்ட்னு சொல்கிறது 70 to 80 இருக்கணும். இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃப். 75+ இருந்தால் நீங்கள் ரொம்ப சேஃப். ஓகே, இதுதான் கட் ஆஃபோட நிலவரம். கட் ஆஃபோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ உங்களோட கட் ஆஃப் ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா உங்கள் ஏமை வந்து 75+ன்னு வச்சுக்கோங்க. சச் தட் ஒருவேளை கொஷின் பேப்பர் டஃப்பாகவே வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கட் ஆஃபுக்கு மேலே தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணலைன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ARA 247 தமிழ். ஓகே, ஸோ இதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம்னா கணக்குன்னு சொல்லி ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்குன்னு சொல்லி எல்லா கிளர்க்குமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா என் கூப்பன் கோட் YT84 பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ப்பா. பாருங்கள். ஸோ கீ ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ்ன்னு சொல்கிறது 75+ ஏம் பண்ணுங்கள். ஸ்டேட் தான் இங்கே மெயின் மேட்டர்ப்பா. டெல்லிக்குன்னா ஸ்கோர் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும். ஓகே, ஸோ பியாண்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் தான் என்னது குவாலிஃபையிங். ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபையிங், மெயின்ஸ் தான் என்னது செலெக்ஷன். ஓகே, ஸோ ரிமெம்பர் ஜென்ரல் 75+ எடுங்க, ஓபிசினா 72+,
எஸ்சினா 65+, எஸ்டினா 62+. ஓகே, ஸோ இதுக்காகவே அடுத்தது வந்து இல்லை சார் நான் பேங்கிங் எக்ஸாம்ஸ் மட்டும் படிக்கல, பேங்கிங் எஸ்எஸ்சி டிஎன்பிசின்னு சொல்கிற எல்லா எக்ஸாம்ஸும் நான் கவர் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக் வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் YT84 நீங்கள் போட்டு பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் பேங்கிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சார், எனக்கு தெரியல எந்த எக்ஸாம் எப்போ படிக்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா அதுக்குமே நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். வளர்ச்சி பேட்ச் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைவ் கிளாஸ், ரெக்கார்டர், வீக்லி டெஸ்ட், மாக் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம ALA 247 ஆப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்டது கட் ஆஃப்ல நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் இருக்குது. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்டிகல்ஸில் நீங்கள் போனாலே ஃப்ரீ ஆர்டிகல்ஸில் நீங்கள் போனாலே எல்லாமே நாங்கள் அதை வச்சு தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டிகல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல் செக்ஷன்லேயே நீங்கள் போனாலே நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இதிலே நம்ம IBPS எக்ஸாமுக்கான எல்லாமே நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஒன்ஸ் பாருங்கப்பா, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆப் உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு செலக்ட் எக்ஸாம்ஸ் கொடுங்க. செலக்ட் எக்ஸாம்ஸில் பேங்க் எக்ஸாம்ஸ் கொடுங்க, அதில் பேங்க் இன்சூரன்ஸ் கொடுங்க. ஸோ கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ அது ஒன்ஸ் ஃபீட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் கம்யூனிட்டி, கண்டென்ட், டெஸ்ட் ப்ரைம் எல்லாமே இருக்கும், பவர் கேப்சூல், குவிஸஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் ஆர்டிகல்ஸ் போனாலே IBPS ரிலேட்டட் கட் ஆஃப் என்ன, ஸ்டடி மெட்டீரியல் என்ன, இது எல்லாமே கிடச்சிரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நோட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இப்போ ஆப். ஓகே, அதே மாதிரி நம்ம ALA 247 பொறுத்த வரைக்கும் புக்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். சுப்ரீம் கிட்டுன்னு சொல்லி 8 செட் புக்ஸ் லான்ச். அதே மாதிரி IBPS கிளர்க்குன்னு சொல்கிற 8 செட் புக் லான்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதும் YT84 போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளர்க்குக்கு புக் லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னோட சேனல் சொல்கிறது ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். இது என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல். சின்ஸ் ஐம் அ வெர்பல் ட்ரைனர், ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கிராமர், வெக்காபுலரி ஸ்னிப்பெட்ஸ் கிடைக்கும். நான் எப்போ YT போகிறேன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அதே மாதிரி கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குன்னா syed.mukhtar@2000.com மெயில் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஓகே, கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் ஷோ பண்ணிடுறேன். ALA 247 தமிழ் போங்க, தமிழ் போங்க, தமிழ்நாடு ஸ்டடி மெட்டீரியல் போங்க. ஸோ கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை கணக்குன்னு சொல்லி பேட்ச் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இதில் கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு பை நோ கொடுங்க. ஸோ இதுலேயே கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட கூப்பன் கோட் YT84 இது நீங்கள் அப்ளை பண்ணாலே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3499 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2729 கிடைக்கும். ரொம்ப ரொம்ப வர்த்தியான கோர்ஸ்ப்பா. ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதோ இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.